மேளங்கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அது சரி. டேய் விக்ரம், நீ ஒரு காஃபி குடிக்க பல மணி நேரம் வெயிட் பண்ண போல இருக்க. எப்ப ரெடி ஆகுதுன்னு தெரியல. சரி பாப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். எப்படியும் பால் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறமா காஃபி போட்டு குடிப்போம். காஃபிக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. எப்போ நம்ம டிஃபன் பண்ணி எப்போ நம்ம டிஃபன் சாப்பிட்றது? அம்மாவை வா வானாலும் இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அம்மா நம்மள அங்கே கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போனாலும் வேலையெல்லாம் எப்போ பார்க்கறது? சரி பார்ப்போம். ஃபோன் அடிக்குது. யாரு? அட அம்மா. நானே அம்மாவுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், அவங்களே பண்ணிட்டாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானே உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன், நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. நீ எப்படியா இருக்க? ஏயா இன்னைக்கு வேலைக்கு போகல? நானே நீ வேலையில இருப்பேன், நீ என்ன சொல்றியோ ஏது சொல்றியோ பயந்து பயந்துலையா ஃபோன் பண்ண? இல்லம்மா, இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவுமா, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன், அதான் நீங்களே பண்ணிட்டீங்க. எப்படிமா இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாமி அரிசி கழுவி போட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெந்துடும், வெந்ததும் சாப்பிட வேண்டியதான். அம்மா இப்பதான் கூழ் குடிச்சேங்க. நீ சாப்பிட்டியா? காலையில நேரம் ஆகுது, ஏதாவது இட்லி கிட்லி சாப்பிட்டியா இல்லையா? இட்லி? அது ஏமா கேக்குறீங்க? ரொம்ப நேரமா பால் வச்சிருக்கேன், அது காயுது இவ்வளவு நேரமா காயுது. அதுல காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சொன்ன ஐட்டத்தை செஞ்சு சாப்பிடணும். வெயிட்டிங்ல இருக்கேம்மா. ஐயா என்னையா சொல்ற? இன்னும் காஃபியே குடிக்கலையா? ஐயா மணி 9 ஆகுதுயா. இன்னைக்கு லீவு தானே சொல்லி கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டோமா, அதான் இப்பதான் காஃபி போட்டேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி ரெடி பண்ணி சாப்பிடணுமா. ஐயா வீட்டுக்கு ஏதாவது வேலைக்காரங்களாவது வச்சுக்கலாம் இல்லையா? எதுக்குயா நீயே இருந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அம்மா ஏன் ஒருத்தனுக்கு எதுக்குமா வேலை தரலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுங்க. நீங்க தான் இங்க வாங்கினா வரவே மாட்டேங்கிறீங்க. நீங்க ஊரே கதின்னு ஊர்லயே இருக்கீங்க. நீங்க மனசு வச்சா உங்க பிள்ளை நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கலாம். அம்மா மனசு வைப்பீங்களா? ஐயா அப்படி இப்படி போட்டு எப்படியாவது அம்மாவை கூப்பிட்டுக்கலான்னு பாக்க. எனக்கும் நாங்க ஒத்தையில விட்டு வைக்க கஷ்டமா தான் இருக்கு. ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்யா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஐயா விக்ரம அம்மா. அம்மா எங்க போய் எங்க வரீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன என் கல்யாண விஷயம் தானே? வெயிட் பண்ணுங்கம்மா, நானே ஒரு நல்ல முடிவா சொல்றேன். ஐயா விக்ரம இப்படியே சொன்னா எப்படியா? நேற்று புரோக்கர் வந்தாரு. புரோக்கர் ஒரு 4 பொண்ணு வரணும் வந்திருக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்காருயா. இங்க பக்கத்துல நம்ம இந்துமதி இருக்கால, அவகிட்ட சொல்லி அந்த போன்ல ஏதோ போட்டு அனுப்புவாங்களே, அதை அனுப்ப சொல்ற பாக்குறியா? அம்மா ஏம்மா எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? நான் அதை கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்றேன்னு சொன்னேன்லம்மா. அம்மா இன்னும் ஒரு 3 மாசம் டைம் கொடுங்கம்மா. 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கம்மா. இப்போதைக்கு எதுக்குமா? ஐயா நீ அமைதியா இருயா. நான் எப்ப கேட்கும் போதெல்லாம் 5 மாசம் போறீங்க 6 மாசம் போறீங்கன்னு இப்படி ஏதோ நீ நாளை கடத்திட்டு போற. நீ இந்த ஆத்தால ஏமாத்திட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. நீ சும்மா சும்மா ஏதாவது வந்து சொல்லி இந்த அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்காத. அன்னைக்கு கூட ஒரு பிள்ளை ஃபோன் பேசிச்சுல்ல, எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை எடுத்த எடுப்புலயே அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு. உன்கிட்ட சொன்னா நீ என்னையே திட்டுவ. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தாம்மா, அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நீ ஏன் ஆசைப்பட்டது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படியே நீ நாளை கடத்திக்கிட்டே போனா எப்படியா? இந்த அம்மாக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னையா பண்ணுவேன்? காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாண காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அக்கடான்னு போயிடுவேன். நீ என்னடானா என் கண்ணில் ஒரு நல்லதை காட்ட விட மாட்டேறியா? இந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? அன்னைக்கு ஃபோன் பேசினாலே கீர்த்து, அவளையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? ஏயா அந்த பிள்ளை பேரு கீர்த்துவாயா? ஆமாம்மா, அவ பேர் கீர்த்தனம். நாங்க எல்லாரும் கீர்த்துன்னு கூப்பிட்டு இருக்கோம். கீர்த்தனா பேரு ரொம்ப நல்லா இருக்கியா. விக்ரம் கீர்த்தனா பேர் பொறுத்தவரை நல்லா தான் இருக்கு. இதை சொன்னா நீ என்னையே திட்டுவியே. அந்த பிள்ளை அன்னைக்கு எவ்வளவு உரிமையா அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு பேசிச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளவு நல்லா விசாரிச்சு தெரியுமா? இப்ப கூட என் மனசு அந்த பிள்ளைகிட்டே தான் இருக்கு. அந்த பிள்ளை மட்டும் சரின்னு சொல்லிடுச்சுன்னா உனக்கு அந்த பிள்ளைக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அம்மா நீங்க அவளை பார்த்ததே இல்லையம்மா, எதை வச்சுமா நீங்க அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? என்னையா விக்ரம் நீ இப்ப எப்படி பேசுற? அந்த பிள்ளைய நான் பார்க்கணுமா என்ன? அந்த பிள்ளை பேசுற பேச்சு எனக்கு இப்போ காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அத்தை அத்தைன்னு உரிமையா கூப்பிட்டது பத்தியா, அது இப்போ என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. என் அத்தைன்னு உரிமையா கூப்பிட்ட மொதல் பிள்ளை அதுதான். இல்லம்மா, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பான்? நல்லா இருப்பாளா நல்லா இருக்க மாட்டாளா? இது எதுவுமே தெரியாம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? என்னையா விக்ரமே நீ இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்க? நீ இப்படி எல்லாம் பேசுறத பேக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த புள்ள பேசுற பேச்சே ஒரு தனி அழகுதாயா. அப்படி இருக்கும்போது அந்த புள்ள அழகா இல்லாமலா இருக்கும்? நீ என்னன்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்சு அந்த புள்ள ரொம்ப அழகா லட்சணமா இருக்கும். அந்த பிள்ளையோட குரலை வச்சா நான் சொல்றேன், அந்த புள்ள ரொம்ப லட்சணமா இருக்கும். ஆனா என்ன இந்த ஆட்டை கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்கு அந்த புள்ள மருமகளா வருமானு தெரியலையே. என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏறாத கோவில் இல்ல, போகாத குளங்க இல்ல. உண்மையாவே உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்காமா? ஐயா விக்ரம இந்த ஆதாருக்கு பிடிச்சிருக்கா இல்லையோ, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு தானே?
லலலலலா. அம்மா அது அது வந்து ஐயா விக்ரம, என் பிள்ளையா, என் பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு இந்த ஆத்தாளுக்கு தெரியாது. நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதே இல்லையே. இப்போ இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கான்னு இத்தனை தடவை கேட்கும் போதே தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஐயா அந்த பொண்ணுகிட்ட நீ பேசலாம் ஐயா, உன் மனசுல இருக்கிறத அந்த பொண்ணுகிட்ட சொன்ன அந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டாளா ஐயா? அம்மா இல்லைம்மா, இதெல்லாம் சரியா வராதுமா. அவங்க ரொம்ப பெரிய இடமா, அதனால மனசுல நினைச்சதோட முடிச்சிடணும். அதை அடுத்த கட்டத்துக்குலாம் கொண்டு போகக்கூடாதுமா. வேண்டாம், விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயா என்னையா பேசுற? நீ ஏற்கனவே ஒரு பொண்ணு மனசார விரும்பி இருக்க. அந்த பொண்ணு மறக்க முடியாம இவ்வளவு நாள் தவிச்சேன். ஆனா இப்போ இந்த பொண்ணு வந்ததும் அந்த பொண்ணு நீ மறந்துருக்கிறேனா? இந்த பொண்ணோட பேச்சும் அந்த பொண்ணோட செய்கையும் உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சு போயிருக்கேன்னு அர்த்தம். ஐயா உன்னை ஒருத்தையும் மறக்க வச்சிருக்கா அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும் தானே அர்த்தம். அதனால தானே உன்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப உரிமையா பேசி பழகுது. உன்கிட்ட மட்டும் பேசி பழகுனா பரவாயில்ல, என்னை எடுத்த அடுப்புலயே அத்தேன்னு உரிமையா கூப்பிட்டாயா. அந்த உரிமையில எல்லாமே அடங்கியிருக்கியா. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேயா. இங்க பாரியா விக்ரம், நீ பேசுறியா இல்ல அம்மா வேணா பேசுமாயா? அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அவ உங்களை அன்னைக்கு அத்தனை கூப்பிட்டது ஆன்டின்னு கூப்பிட்டா உங்களுக்கு புரியாதுன்னு அவ தமிழ்ல கூப்பிடுமேன்னு அத்தனை கூப்பிட்டாமா. அது நான் மறுநாளே கேட்டுட்டேம்மா. நீங்க அது எதுவும் தப்பாலாம் எடுத்துட்டு இருக்காதீங்க. அவ மனசுலாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாரியா, ஒரு பிள்ளையா உன் மனசுல எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே போல ஒரு பொண்ணா அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்யா. சும்மா வாய் வார்த்தையாலாம் உரிமையை யாரையும் கூப்பிட முடியாது. அந்த பொண்ணு மனசுல உன்னை பத்தின எண்ணங்கள் இருக்க போய் தான் அவ உன்னை என்னையும் உரிமையா பாக்குறா, என்ன உரிமையா கூப்பிடுறான். நீ எப்படி அவளை நினைச்சிட்டு இருக்கியோ அதை விட ஒரு படி மேலதான் அந்த பிள்ளை ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரியா, இந்த ஆத்த சொன்ன கேளியா, ஒரே ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட பேசி பாரியா. அந்த பொண்ணு வேணும்னு சொல்லிட்டா நம்ம விட்டுருவாயா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அம்மா வருத்த கூட பட மாட்டேங்க. இங்க பாரியா, இந்த ஆத்தாளுக்காக ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. ஹலோ ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம் வீட்ல இருக்கீங்களா? கீர்த்து கீர்த்துவா ஏன் வீட்லயா? டேய் விக்ரம், உண்மையாவே கீர்த்து தான் வந்திருக்காளா இல்ல நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேனா? சே, அவ எப்படி நம்ம வீட்டுல? இப்போ அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அப்படி தோணுது போல இருக்கு. ஐயா விக்ரம், ஏதோ அந்த பிள்ளை குரல் கேட்ட மாதிரி இருந்தது. அந்த பிள்ளை ஏதோ வந்திருக்காயா? நம்ம மட்டும் நினைச்சா நமக்கு மட்டும் தானே கேட்கும், அம்மாவுக்கு கேட்குதுன்னா அப்போ அம்மா இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை. அவ எப்படி என் வீட்டுக்கு? அதெல்லாம் இல்லம்மா. ஹேண்ட்ஸம் வீட்ல இருக்கீங்களா? ஹலோ, கதவெல்லாம் திறந்திருக்கு, உள்ள வரலாமா? கீர்த்து தான், கீர்த்து நம்மள தெரிவிக்க வீட்டுக்கு வந்திருக்காளா? விக்ரம் அவளை நினைச்சதும் வந்து நிக்கிறோம். அப்போ அம்மா சொல்ற மாதிரி அவ மனசுலையும் நான் இருக்கேனா? எனக்கு புரியலையே. ஐயா அந்த பொண்ணு தான் வந்திருக்கு, உன்னை தேடிட்டு வீட்டுக்கே வந்திருக்கியா? ஐயா இங்க பாரியா, அம்மா சொன்னது கொஞ்சம் மனசுல வச்சுக்கையா. இதாயா நல்ல சந்தர்ப்பம், ஒரு வார்த்தை கேட்டு பாரியா. அப்படி இந்த பொண்ணு வேணும்னு சொல்லிட்டா நம்ம விட்டுருலாம்யா, நம்ம எதை பத்தி நினைச்சுக்க வேண்டாம். ஐயா இந்த ஆத்தாளுக்காக ஒரே ஒரு தடவை கேளியா. அம்மா போனை வைக்கிறேன்னு அந்த பொண்ணுகிட்ட பேசு. விக்ரம் தயவு செஞ்சு கேளியா, அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கையா. கேட்டுறியா? அம்மா நீங்க போன வைங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். ஐயா நீ எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கையா, ஆனா அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கு எப்படியாவது பேசுறியா. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதியா. தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட பேசியா. அம்மா நான் பார்க்குறேம்மா. சரிம்மா நான் வைக்கிறேன், ரொம்ப நேரமா அவ கூப்பிட்டு இருக்கான், நான் போய் என்னன்னு பார்க்குறேம்மா. சரியா நான் வைக்கிறேன், நீ போய் அந்த பிள்ளைய பாரியா. அந்த பிள்ளைய கொஞ்சம் நல்லா கவனிச்சு அனுப்பியா. இங்க பாரியா, ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்பு. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட வரலாம்ல, நல்லா கவனிச்சு அனுப்பியா. முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கையா. அம்மா நீங்க சொல்லணுமா, அவளை கண்டிப்பா நல்லா பார்த்துப்போம்மா. அவளை நான் கண்டிப்பா நல்லா பார்த்துப்போம்மா. ஐயா விக்ரம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரியும்யா உன் மனசு முழுக்க அந்த பொண்ணு நிறைஞ்சிருக்கான்னு. சரியா நீ அந்த பிள்ளைய பாரு, ஆத்தா அப்புறம் கூப்பிடுறேன். சரியா வச்சிடறேன். ஹேண்ட்ஸம் ஹலோ, இவர் வீட்டில் இருக்காரா இல்லையா தெரியலையே. ஹேண்ட்ஸம் என்னங்க, நான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன், எங்க இருக்கீங்க? கீர்த்து இங்க வாங்க, கிச்சன்ல இருக்கு. நான் கிச்சன்ல இருக்கேங்க. ஓகே ஹேண்ட்ஸம் இதோ வரேன். என்ன திடீர்னு நம்மள தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கோம். ஆமா இவளுக்கு நம்ம வீடு எப்படி தெரியும்? எப்படி வந்தா? நிலாக்கு கூட என் அட்ரஸ் தெரியாது, யார்கிட்ட கேட்டிருப்பான்? ஆனாலும் அவ வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீர்த்து அம்மா சொன்ன மாதிரி உன் மனசுல ஏதாவது இருக்கா? இன்னைக்கு பேசலாமா? ஹாய் ஹேண்ட்ஸம், என்னங்க வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில வந்து வாங்கன்னு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா கிச்சன்ல நின்னுட்டே வாங்கன்றீங்க. எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க காதுல விழலையா? இல்லைங்க கீது, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, உதவிக்கு பால் வேற கேஸ்ல வச்சிருக்கேனா,
கொஞ்சம் நகர்ந்து வந்தாலும் பால் பொங்கிடும். அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்களும் வேற உள்ள வந்துட்டேன்னு சொன்னீங்களா, அதான் கிச்சனுக்கு வாங்கன்னு சொன்னேன். சாரிங்க. சரி வாங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆன்சர் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன். உங்க கிச்சன் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. ஆமா இது பேச்சுலர் வீடு தானா? ஏன்னா பார்த்தா எனக்கு தெரியல, பேச்சுலர் வீடு மாதிரி தெரியல. ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. என் ரூம் கூட நான் இப்படிலாம் வச்சிருக்க மாட்டேன். உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்சர். அப்படி இல்லை கீர்த்தம், நான் ஒரு ஆள் தானே, பெருசா எதையும் கலைக்க மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப குப்பை போட மாட்டேன். ஸோ எனக்கு டைம் கொஞ்சம் நீட்டாவே தான் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கேன், அவ்வளோதான். சும்மா சொல்லக்கூடாது ஆன்சர். இந்த வீடும் உங்களை மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கு. ஹலோ ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம். சொல்லுங்க கீர்த்தம். ஆமா என்ன கீர்த்தம், திடீர்னு என் வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லை, என் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹேண்ட்ஸம் என்ன நினைச்சீங்க? உங்க வீட்டோட அட்ரஸ் நீங்க தரணும்ல. எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்துருவேன். அப்படிதான். நான் வேற ஒரு நாள் ஸ்கூல் வர வரலையா, உங்களை பார்க்கலையா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமா கீர்த்தம், நானும் உன்னை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப. உண்மையாவா ஹேண்ட்ஸம்? நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? என்ன நீங்க மிஸ் பண்ணீங்களா? ஆமா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஹேண்ட்ஸம். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நானும் எதிர்பார்க்கல, நீ என் வீடு தேடி வருவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. கீர்த்தம், சொல்லுங்க ஹேண்ட்ஸம். அது வந்து கீர்த்தம், அது வந்து ஹேண்ட்ஸம் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ஹேண்ட்ஸம், என்ன பண்றீங்க? கீர்த்தம், அது வந்து கீர்த்தம், நான் நான் உங்களை ஹேண்ட்ஸம், அது வந்து ஹேண்ட்ஸம். விக்ரம் கையெடுங்க. விக்ரம் என்ன விடுங்க. கீர்த்தம், அது வந்து நான் நான் உன்னை உன்னை கீர்த்தம். ஒரு சிப்பியில் முத்தை போல் எதை மூடிக் கொள்வாயா உன் அழகில் தொலை கட்டழகை கண்டவுடன் கண்ணில் இல்லை உறக்கம் வெள்ளை அணு சிவப்பணு ரெண்டும் கண்டை பிடிக்கும் காதலுக்கு இதுதான் பரம்பரை பழக்கம் செல்லும் நீ குடைகள் தருவாயா, நான் கொஞ்சம் தூங்குகிறேன், நீ தலையணையாவாயா? சாரிங்க, அது வந்து கீர்த்தம், அது சாரி, அது பால் குக்கர் விசில். சாரிங்க. நானும் சாரிங்க, ஏதோ ஒரு நினைப்புல அது வந்து சாரி ஹேண்ட்ஸம். இல்லைங்க, நான் தான் சாரி கேட்கணும். அது வந்து உங்ககிட்ட எதோ சொல்ல வந்தேன்னா, அது உங்க கண்ணை பார்த்ததும் எனக்கு வார்த்தையே வரல. ஓகே ஹேண்ட்ஸம், நீங்க மட்டும் இல்லை நானும் தான். அதனால 2 பேர் பேர்ல தான் தப்பா இருக்கு. ஸோ அதை மறந்துடுவோம் ஓகேவா? நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம நான் எதுவும் செஞ்சுட்டு இருக்கேன். அது வந்து ஹேண்ட்ஸம், நாளைக்கு எங்கள் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட். நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். வந்துடுங்க, வராம இருந்துடாதீங்க. என்னங்க, உங்க அண்ணனுக்கு எங்கேஜ்மெண்டா? அதுக்கு என்னங்க, கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, எங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். அது வேற எங்கே இல்லைங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். தெரிஞ்ச இடமா? அது எங்கங்க? சரிங்க, நிலா வீடு தான். அதங்க நிலா அர்ஜுன் அவங்களோட வீட்டில் தான். ஏன்னா அர்ஜுனோட தங்கச்சி பாரதிக்கு தான் எங்கள் அண்ணனை பேசியிருக்கோம். ஸோ நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கும் பாரதிக்கும் என்கேஜ்மெண்ட். கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பா கீர்த்தம், நான் கண்டிப்பா வருவேன். நீங்க சொல்லியிருக்கீங்களா, வராம இருக்க மாட்டேன், கண்டிப்பா வருவேன். இதனால தான் மேடம் ஸ்கூலுக்கு வரலையும். இதனாலையும் ப்ளஸ் இனிமேல் ஸ்கூலுக்கு வருவேனான்னு தெரியாது. ஏன்னா இன்னையோட கேம்பஸ் முடியுது. ஸோ எங்கள் திங்ஸஸ்லாம் மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு வருவோம். அதை எடுத்துட்டு அவ்வளோதான். இன்னும் 1 டே மட்டும் தான் ஸ்கூலுக்கு வருவோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வர மாட்டோம். கீர்த்தம், என்ன சொல்றீங்க? அப்போ இனிமேல் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்களா? ஆமாம் சார்.
எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்களை மிஸ் பண்றேன்னு. ஆனா நீ என்ன பண்ண? நான் சும்மா ஸ்கூலுக்கு வர முடியாதுல்ல. என்னங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க. உங்களை என்னால பார்க்காம இருக்க முடியாது. ஏய், உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாதுடி. நான் உன்னை தினமும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது நீ வரமாட்டேன்னு சொல்றியடி. ஆன்சர் டோன்ட் வரி. அதான் உங்க வீடு எனக்கு தெரிஞ்சிச்சுல. இனி அடிக்கடி வீட்ல வந்து பாத்துக்க வேண்டியதுதான். என்ன வீட்டுக்கு வந்து மீட் பண்ணலாம்ல? வரலாம்ல? இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? என்னது வரக்கூடாதுன்னு சொல்லுவேனா? இனி நீ எப்போ என் வீட்டுக்கு வருவேன்னு நானும் என் வீடு ஏங்கிட்டு இருப்போண்டி. என்னங்க இது இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எப்போ வேணாலும் இங்க வரலாம். இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். ஆமா, என் வீடு மாதிரி இல்ல, என் வீடே தாண்டா. ஆன்சர் சீக்கிரமே இந்த வீட்டுக்கு நான் வருவேன். வந்துட்டு போக மாட்டேன், இங்கேயே இருப்பேன். உன் மனசுலயே நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீ என்ன நெருங்கல, அதுலயே தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமா உன் காதலை என்கிட்ட சொல்லுடா, அதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஓகேங்க கீது. ஆமா, உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சது? சும்மா நான் மனசுக்கு பிடிச்சவங்க அதனால தேடி கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுங்க, என் வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஆன்சர்? ஒன்னோட ஸ்கூல் லெஜர்ல உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருந்தது. சுட்டுட்டு தட் மீன்ஸ் அட்டையை போட்டுட்டு அப்பவே உங்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் அந்த அட்ரஸ் வச்சு தான் இங்க வந்தேனே. எப்படி கீத்து புத்திசாலி இல்ல? ரொம்ப ஸ்மார்ட் நீங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்க. சரி சரி, நீ இப்படியே பேசிட்டு இப்படியே அனுப்பிடுவீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது குக் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஐயோ, என்ன கீது இப்படி கேட்டுட்டீங்க? பசிக்கிறோம். இருங்க, இட்லி ரெடி பண்ணிருக்கேன், அது சாப்பிடுங்க. நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நீங்க குக்கிங்லாம் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு குக்கிங் தெரியும் அப்படிதானே? ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு கத்து வச்சிருக்கேங்க. இல்ல, நான் கூட குக்கிங் தெரிஞ்ச ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதான் குக்கிங் தெரிஞ்ச ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எனக்கு நல்லாவே குக் பண்ண தெரியுங்க, சூப்பராகவே குக் பண்ணுவேன். இப்போ நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், இட்லியும் சாம்பாரும் வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன். ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவாங்க. ஆன்சர் நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு குக் பண்ணவே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தாண்டா வேணும். அவ்யோட ஆன்சர் அவ்யோட விக்ரம். ஏய், எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்டி. என்ன கூட நீ கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கலாம்டி. பேசுற ருசியா பாக்குற ருசியா சமையல் செய்தியலே பசும்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா? நிலா இருக்குது புன்னகை புகுதை நம்மை கண்டதாலா ஒரு ரோஜா தோட்டம் போட்டு குழம்புதே நீ வந்ததாலா? என் உள்ளங்கையிலே உலகம் வந்ததே உன்னை கொண்டதாலா? மொழி காக்காமுள்ள குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராங்க அத்தாடி, எம்புட்டு பெரிய வீடுங்க. ஏங்க, இதை நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளார மலப்பா இருக்கும் போல இருக்கே. துர்கா, நம்ம நிக்கிறது ஒரு பகுதி தான். அங்க பாரு, அங்கிட்டு சுத்தி பாக்குற எல்லா இடமும் மாப்பிள்ளை இடம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, நானும் பார்த்தேங்க. நம்ம நிலாமாக்கு அவ மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை தாங்க அமைஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன துர்கா, நிலாக்கு எவ்வளவு தங்கமான மனசுன்னு நமக்கு தெரியாது. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுமே, அமைஞ்சே ஆகணும். நம்ம நிலாவும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு இந்த வீட்டு ஆளுங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா காரங்க, மாப்பிள்ளை தம்பி மட்டும் என்னவா, அவரு ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. நம்ம கிட்ட பேசும்போது எவ்வளவு பணிவா பேசுவாரு. அவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நம்மளை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்மள வீடு தேடி வந்து கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு நம்மள எவ்வளவு தூரம் கூப்பிட்டாரு. ஆமா துர்கா, நான் ஒன்னும் மாப்பிள்ளையை குறை சொல்லலையே. மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமானவர் தான், சும்மா சொல்லக்கூடாது. நீ சொன்ன மாதிரி அவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நம்மளை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஆனா வீடு தேடி நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி, நம்மளும் வந்ததுக்கு என்னென்ன செய்முறையோ எல்லாம் திருப்பா செஞ்சிடணும், சரியா? அவர் வீடு தேடி கூப்பிட்டதுக்கு நம்ம நல்லா செய்யணும். அதுக்கு என்னங்க, நீங்க தான் அங்க எங்க கடன் உடனே வாங்கி வந்துட்டீங்களே, கண்டிப்பா நம்ம செஞ்சிடலாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு சங்கடம்னா, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு இந்த பையன் கீயமா வந்து நிக்கிறோம். யாராவது பார்த்தா நம்ம ஒரு மாதிரி நினைப்பாங்களோன்னு தோணுதுங்க. இதுக்குதான் அப்பவே ஊர்லயே சொன்னேன், எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு. நீ தான் 2 நாள் தானுங்க இருக்க போறோம், அதுக்கு இந்த பை போதாதான்னு சொன்னேன். எங்க என் பேச்சை கேட்கற? நீ மட்டும் இல்ல, எந்த பொண்டாட்டியும் புருஷன் பேச்சை கேட்கறதே இல்லை. அப்பவே கேட்டிருந்தா இப்ப இந்த சங்கடம் நமக்கு இல்ல, பாத்துக்க. சரி சரி, உடனே திட்டாதீங்க. என்ன, இந்த வீட்லயா நம்ம பூஜா இருக்கா?
இவ்வளவு பெரிய வீட்ல நம்ம பூஜா குட்டி இருக்கா? அப்புறம் அவன் நிலா கூட தானே இருக்கான். அப்ப இங்கதான் இருப்பான். கண்டிப்பா இங்கதான் இருப்பான். நம்ம பொண்ணை பார்த்தோம் ஒரு 10 நாள் மேல ஆயிடலாம். சரி சரி வா, போய் நம்ம தங்கத்தையும் பார்ப்போம், நம்ம நிலா தங்கத்தையும் பார்ப்போம். வா. ஏங்க வீடு திறந்துருக்க உள்ள போயிட முடியுமா என்ன? இருங்க, இங்க இருந்தே கூப்பிட்டு பாப்போம். நிலாவையும் பூஜாவையும் ஒரு எட்டு கூப்பிடுவோம். நம்ம பாட்டு உள்ள போயிட்டா அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க. இருங்க, நம்ம இங்க இருந்தே கூப்பிடுவோம். ஆமா துர்கா, நீ சொல்றதும் சரிதான். நான் இதை யோசிக்கல. சரி, நீ கூப்பிடு. நிலா வேணா இல்லைன்னா பூஜா வேணா கூப்பிடு. சரிங்க, இருங்க நான் கூப்பிடுறேன். நிலாமா, நிலா, பூஜா. மா, பாட்டி எல்லாம் எங்க போனாங்க? யாரும் என்னால காணும்? மாமா, நீ பார்த்த பார்வை ஒரு நாளும் நரைக்காது, நர வந்து சேர்ந்தாலும் அழகா குறைக்காது. ஒன்னா ரெண்டா என்ன நானும் சொல்ல ஓராயிரம் ஆசை வச்ச உள்ள பேச தைரியம் இல்ல உள்ள ஓய், என்ன மாமான்னு கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான்? அடுத்து என்ன வேணும் மாமான்னு கேட்கணும். கூப்பிட்டீங்களே என்னன்னு கேட்கணும். இப்படி நின்று முடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது இல்லைங்க, அது வந்து அது வந்து சொல்லு, என்ன வந்து? இல்ல மாமா, நீங்க என்கிட்ட பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ? ஏய், என்ன? ஓ, இன்னும் நைட்டு நடந்தது மறக்கவே இல்லையோ? அதே நினப்புல இருக்கியோ? நீங்க பாடி பொண்டாட்டி, நைட்டு நடந்ததை நானும் மறக்கல. அதை வச்சிருக்கேன். ஆனா அது இப்ப வச்சு செய்ய மாட்டேன். வச்சிருக்கேன். எப்ப செய்யணுமோ நான் அப்ப செய்யறேன். சரி, இப்ப ஃபங்க்ஷன் ரீ. இப்படி மூஞ்செல்லாம் ஊருன்னு வச்சிருக்க கூடாது. சரி. ஏய், சரி, சாரிங்க. இங்க வா. ஏய், பக்கத்துல மாடி. இல்ல, அத்தை கிச்சன்ல. ஏய், என்ன? ஓ, ரொமான்ஸ் பண்ண கூப்பிட நினைச்சியோ? இப்போ ரொமான்ஸ் எல்லாம் இல்ல. பக்கத்துல வா. சரி. அப்பப்போ ஒண்ணும் தெரியாது பொண்ணு மாதிரியே தலையாட்டுவான். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர பூகம் பண்ணி நீனு. டேய், எவனும் நம்பிடாதீங்க. இப்படி இருக்க பொண்ணுங்களை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்கடா. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? உன்னை பக்கத்துல வான்னு சொன்னேன். ஏய், வாடி. வரேன். சொல்லுங்க மாமா. ஆமா, என்ன இது? உன்னை பக்கத்துல வான்னு சொன்னேன். இதான் பக்கத்துல வரதான்? இல்ல, பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. அப்போ புருஷனுக்கு மதிப்பு இல்ல. அவன் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம செய்யறதா செய்யணும். அப்படிதானே இருக்கேன். டேய் அர்ஜுன், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவ பக்கத்துல வந்தானே மூடு தன்னால மாறிடுது. என்னமோ வச்சிருக்கோயோ அவ பாக்குற பார்வையில. அத்தாடி. அது போதுமா? பக்கத்துல வந்துட்டேன். இல்ல, இன்னும் பக்கத்துல வரணுமா? ஆ, இன்னும் பக்கத்துல வந்தா நான் வேற மாதிரி ஆயிடும். இல்ல வேண்டாம். இல்ல இல்ல, நீ இப்படியே இரு, இதுவே போதும். ஏய், அந்த முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வைங்க. ஏண்டி இப்படி இருக்கான்? இல்ல, பரவாயில்ல. சரி, நீங்க கூப்பிட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்க. ஏய் பொண்டாட்டி, உன் மாமாக்கு இப்ப நிறைய வேலை இருக்குடி. இப்ப என் பொண்டாட்டிய என்னால சமாதானம் கூட படுத்த முடியாது. தயவு செஞ்சு இப்படி இருக்காது, சரியா? நைட்டு நடந்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காது. அதை விட்டுரு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், சரியா? அதை விட்டுட்டு இப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இதுல வா. ஏய், என்ன சொன்னது புரியுதா? சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என் செல்ல பொண்டாட்டிங்க, எதுக்கு இப்ப சாரிலாம் கேட்டுட்டு இருக்கேன்? நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பாலாம் பண்ணல, சரியா? அதை நைட்டே சொன்னேன்ல. விடுமா, நீ இப்ப எதுக்கு அதை நினைச்சிட்டே இருக்க? நீ பாரு, விடு, அதை பத்தி நினைக்காத, சரியா? நீங்க சொல்லலாம், ஆனா பண்ணது இவ்வளவு பெரிய தப்பெல்லாம், அது ரொம்ப கேவலமான வேலை பண்ணல. சாரிங்க. ஏய், என்னடி? இது வேலைக்காகாது. சரி, எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வேலையெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ வா, நம்ம ரூமுக்கு போயிட்டேன். உன்னை முதல்ல சமாதானப்படுத்திட்டேன். அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாமா? வா, வா, வா. நமக்கு முதல்ல அவன் பொண்டாட்டி பார்க்கறது தான் வேலை. அப்புறம் தான் மற்ற வேலைலாம். ஓடி என் செல்ல பொண்டாட்டிய. இல்ல இல்ல, வேண்டாம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த வேலைக்கு மாட்டீங்கன்னா என்ன வந்து பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வேண்டாங்க. அடியே தங்க கட்டி, எனக்கு 1008 வேலை இருந்தாலும் என் முதல் வேலையை என் பொண்டாட்டி சந்தோஷமா வச்சிருக்கிறது தான். ஆனா என் பொண்டாட்டி இப்ப சந்தோஷமா இல்லையே. பாரு, கண் கலங்கிட்டு நிற்கான். என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் என்னால அடுத்த வேலையை பார்க்க முடியும். எப்படி மேடம் சந்தோஷமா இருக்கீங்களா, இல்லைன்னா ரூமுக்கு போலாமா? இல்லைங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய், என்ன சொன்ன? சந்தோஷமா இருக்கியா? உன் புருஷன் அர்ஜுன் ரீ, நீ எது சொன்னாலும் நம்பிடுவேனா? கண்ணிலே தெரியுது.
இவ சந்தோஷமா இருக்காளாம். இதெல்லாம் நாளைக்கு ஆகாது. நீ ரூமுக்கு வரலனாலும் பரவாயில்ல. ஆமா, லிப்ஸ்டிக் என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரியா என்ன? ரொம்ப ஆளை இழுக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஆமாங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் லிப்ஸ்டிக்கே போடலை. போய் சொல்லாத. எனக்கு தெரியுது நீ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் போட்டுட்ட. எனக்கு நல்லாவே தெரியுது. மாமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க சும்மா எது சொல்லணும்னு சொல்றீங்க. நான் ஒன்றும் லிப்ஸ்டிக்கே போடலை. சரி, அப்ப நீ என்னன்னு பார்த்துருவோமா? நீ போட்டிருக்கியா இல்லையான்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்லவா? வேணாம் வேணாம், நீங்க சும்மா இருங்க. நீங்க போங்க மாமா. ஏய், அதெல்லாம் முடியாது. நான் போட்டிருக்கேன்னு சொல்றேன், நீ போடலன்னு சொல்றேன். இப்ப நீ போட்டிருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் சொல்றேன். நான் டேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீ போட்டிருக்கியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? மாமா, நீங்க ரொமான்ஸ் பண்ண கூப்பிடலன்னு சொன்னீங்க. இப்ப என்ன? அது நீ கொஞ்சம் தள்ளி இருந்தியோ, அப்ப ரொமான்ஸ் பண்ண வேணாம்னு தான் தோணுச்சு. நீ பக்கத்துல வந்து மாமாவை டச் பண்ணிட்டியோ. மாமாவை டச் பண்ணதும் உள்ளுக்குள்ள ஷாக் வச்சு பூன்னு அடிச்சிருச்சு. அதான் அது அடிச்சது சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி ஆகணும்ல. ஏய், வேணும்டி. மாமா, விளையாடாதீங்க. நம்ம ஹால்ல இருக்கோம், அத்தை கிச்சன்ல இருக்காங்க, எல்லாரும் ரூம்ல இருக்காங்க. நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? போங்க, எக்கச்சக்க வேலை இருக்குல்ல. ஏய், என்னடி, நானும் வேலையா தான் வந்தேன். வந்த இடத்துல சில சமாசாரங்களும் பார்க்கணும்ல. அதுவும் இல்லாம இப்ப நமக்குள்ள வேற ஒரு சின்ன பந்தயம் போயிட்டு இருக்கு. நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. அது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். பாடி மாமா வேண்டாம், சொன்னா கேளுங்க. பொண்டாட்டி நமக்கு வேணும். நமக்கு வேணும்னா பொண்டாட்டி கொடுத்தே ஆகணும். போகுதே உசுரே போகுதே உனக்கு நீ கொஞ்சம் சுழி கையிலே. பூஜா, ஐயோ மாமா, விடுங்க மாமா, யாரும் கூப்பிடுறாங்க. அப்படியே கூப்பி அப்பெல்லாம் யாரும் இல்லை. நீலமா, அது எப்படி நமக்கு மட்டும் ஏதாவது வருமானு தெரியல. நல்ல சீன்ல போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள ஆள் வந்துட்டாங்க. சரி, மாமா கூப்பிட்டது சித்தி குரல் மாதிரி இருக்கு. பூஜா உங்க அம்மா குரல் மாதிரி. என்ன சொல்ற? ஆமா மாமா, இது சித்தி குரல் மாதிரி தான் இருக்கு. சித்தி தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆமாண்டி, அவங்க காலேஜ் ட்ரெயினுக்கு வரேன்னு சொன்னாங்க. ஐயோ, நான் பிக்கப் பண்ண கால் அனுப்புறேன்னு சொன்னேன், மறந்தே போயிட்டேன். சரி வா, அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. வா, நம்ம முதல்ல போய் அவங்களை கூப்பிடுவோம். சரிங்க மாமா, வாங்க போவோம். நீ பொண்டாட்டி ஒரு வேலை சொல்ல தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் வேற மயக்கத்துக்கு போயிட்டேன். ஒன்னு சரி, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இன்னும் ஒரு 1/2 hourல வந்துருவாங்க. அவங்களாம் வந்ததும் அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் கரெக்டாக அவங்க ரூமை கொடுத்துரு. சரியா? ஃபங்க்ஷன் என்னமோ ஈவினிங் தான். அது வரைக்கும் அவங்கள நல்லா கவனிக்கணும். சரியாடி? அதுக்கு என்னங்க, நல்லா கவனிச்சிடறேன். சரி வாங்க, நம்ம போய் சித்தி சித்தப்பாவை கூப்பிடுவோம். அட ஆமாடி, முதல்ல போய் அவங்களும் இன்வைட் பண்ணுவா. சித்தி வாங்க, சித்தி சித்தப்பா வாங்க. எப்போ வந்தீங்க? ஏன் மாமா, நீங்க ட்ரெயின் விட்டு இறங்கும்போது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் வண்டி அனுப்பணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். சாரி மாமா, கொஞ்சம் பிஸியா இருந்ததை மறந்துட்டேன். அட என்னங்க மாப்பிள்ள, வண்டி விட்டு இறங்கி உங்க வீடு எங்கன்னு கேட்டதுதான் ஆட்டோக்காரன் சல்லுன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். இதுல நீங்க என்னடா வண்டி அனுப்புறேன்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள்ள. நீங்க எங்களை வீடு தேடி வந்து கூப்பிட்டதே பெரிய விஷயம் மாப்பிள்ள. என்ன மாமா இப்படி சொல்லிடுறீங்க? மாமனார் மாமியார் கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும்ல. கூப்பிடாம இருக்க முடியுமா என்ன? சரி வாங்க உள்ள வாங்க. கேது வந்தா உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. ஆமா சித்தி சித்தப்பா வாங்க உள்ள போ. சரிம்மா.